அங்கே போச்சமல்லியில் I2K கிளப்னு ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப் மூலிமா இந்த போச்சமல்லி மராத்தான் வந்து இது செகண்ட் எடிஷன் நடத்தியிருக்குங்க. லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் எடிஷன் எடுத்தோம், இந்த டைம் செகண்ட் எடிஷன். இந்த எடிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் லாஸ்ட் இயர் 1800 மெம்பர்ஸ், இந்த டைம் வந்து 2250 மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுடைய ஸ்டைல் என்னென்னா வரவங்களுக்கு எல்லோரும் சாப்பாடுங்க. 4000 பேருக்கு மேலே சாப்பாடு பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா. இந்த ரன் வந்து பார்த்திங்கன்னா 21-10-5. இது பியூட்டி என்னென்னா வேறு இடத்துலலாம் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வரத்தால ஒரு 5 மினிட்ஸ் லேட் பண்ணுவாங்க, 2 மினிட்ஸ் லேட் பண்ணுவாங்க, 10 மினிட்ஸ் லேட். நம்ம அப்படி ஆன் டைம் எல்லாமே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அலாங் வித் தட் எல்லாமே சிப்டு டைம் பேஸ்ட் தான். எல்லாமே ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு பிடி மாஸ்டர் 4 பேரை கூப்பிடணும், 50 பேரை கூப்பிடணும், கலர் அடிக்கணும், அது மாதிரிலாம் இல்லைங்க. சிட்டியில் எப்படி நடத்துகிறோமோ அதே ஃபார்மாலிட்டி தான். அதோடு சேர்ந்து நம்ம ஊர் வில்லேஜ் ஸ்டைல்லையும் ஒரு திருவிழா மாதிரி இதை கொண்டாடுறோம், திருவிழா மாதிரி பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஸ்பான்சர்லேருந்து பர்மிஷன் வாங்குறதுலேருந்து எஸ்பி லெவலில் கலெக்டர் லெவலில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நோவா ரேஸை வந்து அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு அலாங் வித் மெடல் வந்து இந்த டைம் வந்து மெடல் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்குங்க. டிஷர்ட் இந்த டைம் திருப்பூர்லேருந்து. டிஷர்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்றதுனால அங்கே பண்ணோம். அலாங் வித் மெடல் வந்து பெரிய சைஸ் 3 inches மெடல். இது வந்து 100 grams ஆஃப் சைஸ் உள்ள மெடல். இது நார்மலாக இங்கே வந்து பெங்களூர்லேயே ஒரு பெரிய 2500 ரூபாய்க்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த சைஸ் மெடலெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் நாங்கள் வாங்குறது வெறும் 200 ரூபா ஸ்கூல் மூலிமா, இல்லை 250, 300 அந்த கேட்டகரி வச்சு தான். 5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு 500, 21க்கு 700 வச்சு பண்ணோங்க. வி ஆர் வெரி ஹாப்பி தட் எங்கள் ரன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே வந்து ஒரு சீஃப் அலாங் வித் மராத்தான் அலாங் வித் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போட்டு ஸ்டேஜில் எல்லாருக்கும் ஹானர் பண்ணுற ஸ்டைலில் சீஃப் கெஸ்ட்டை வர வச்சு ஊருக்கும் பெருமை சேர்த்துற மாதிரி எல்லாமே பண்ணுறோம். இதுக்கு எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து கம்ப்ளீட்டாக பிக் சப்போர்ட். நாங்கள் வந்து எல்லாமே பிளான் பண்ணி ஒவ்வொரு செக்டராக பிரித்து ஹைட்ரேஷன் தனியாக, எஸ்கார்ட் தனியாக, ஃபுட்டுக்கு தனியாக, அதே மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறது தனியாக, எல்லாம் பிரித்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இதாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய சாதனையாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மொத்தம் மோர் தென் 4500 தட்டு பக்கத்துட்டு காலியாக இருக்குது. ஸோ அவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் ஃபுட்டு வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பண்ணிங்க. ப்ரைஸ் வந்து ஆல் த வின்னர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் டாப் 3s எல்லாருமே சொல்லியிருக்கோம். இந்த லாஸ்ட் இயர் வந்து கென்யாவில் வந்து ஓடுனாங்க. இந்த இயர் வந்து இத்தோப்பியாவில் வந்து 6 பேர் வந்து கலந்துருக்காங்க. அலாங் வித் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து 35 பேர் கிட்ட கலந்துருக்காங்க. ஸோ நாங்கள் பெருமையாக நினச்சிக்கிறோம் இந்த ஏரியாவில் இந்த ஓடுறதுக்காக வந்ததுக்கு. வெரி ஹாப்பி. நம்ம தம்பிதுரையா வந்து இன்றைக்கி இந்த டைம் வந்து சீஃப் கெஸ்ட் வந்துருங்க. அவர் வந்து வந்தது 6:10, கிளம்புனது 9 மணி வரையும் இருந்தார். கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே அவர் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருப்பாருன்னா அவரோட ஃபீல் எவ்வளோ இருந்திருக்கும் நீங்களே புரிஞ்சிக்கலாம். அவ்வளோ எனர்ஜியாக இருந்தார், அவ்வளோ சிறப்பாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து எல்லாருக்கும் ஹாப்பியாக போகிற அளவுக்கு நின்று எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்து எங்களையும் சிறப்பித்து அனுப்புனார். வி ஆர் ஹாப்பி ஃபார் இட். இஷ்டமான கேள்விங்க. இந்த மராத்தான் நடத்தி ரொம்ப கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் உழைத்தோம். ஸோ சிலரால் இந்த டைம் கொஞ்சம் வேலை சப்போர்ட் பண்ண முடியல. பட் முன்ன மைக்கேல் சொன்ன மாதிரி தான் வில் கம் பேக் வித் அதர் மோட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். வேறு வகையில் வேறு ஸ்டைலில் I2K முன்னாடி வரும். ஐடியா எப்படி வந்ததுனாங்க, நான் வந்து வெளியில் பெங்களூர் அதர் ஸ்டேட்ஸு அதர் ஏரியாவில் ஒர்க் பண்ணேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, சஞ்சீவ் அண்ட் சிவசங்கர். நாங்கள்லாம் வந்து ஒசூரில் டைட்டன் டவுன்ஷிப் அங்கே வந்து நாங்கள் ரெகுலராக ரன் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 50 மராத்தான் மேலே கலந்துருக்கோம். ஸோ அங்கே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து லோக்கல் இங்கே இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே வந்து ஓடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து இவங்க கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க வெளியில் போயிட்டு. ஸோ எல்லாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டு வை டோன்ட் வி டூ அப்படின்னாங்க. ஸோ அப்படியே வெரி ஃபாஸ்ட் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம். டக்குன்னு டீமை ஃபார்ம் பண்ணோம், கிளப்பை ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்படியே எல்லாமே வெரி ஃபாஸ்ட், எல்லாம் ஆர்கனைஸ்டாக. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ATG ஃபார்மோட வாங்கிட்டோம். ATG 12B யார் வந்து அமௌண்ட் கொடுத்தாலுமே வில் பி இன்கம் டேக்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ணுற அளவுக்கு நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எதுவுமே அமௌண்ட்டை வாங்கி இப்படி பண்ணிவிட்டு இந்த கையாடலோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே டிரான்ஸ்பரன்சி. இவங்க பண்ணிட்டாங்களே நம்ம பண்ணக்கூடாதா, அவங்க ஏன் பண்ணணும், அது பொதுவாக த்ரூ அவுட் த ஈவெண்ட்டு ஸ்ட்ரகிள் தான். ஒவ்வொரு விஷயமே வந்து யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ். தப்பு ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ பண்ணிட்டோம். ஒருத்தருக்கு மெடல் கொடுத்துட்டு ப்ரைஸ் கொடுக்குறது வெயிட் பண்ண சொல்கிறோம். 3000 பேர் நிற்கிறாங்க, அவங்கள டான்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்கிறோம். எனக்கு ப்ரைஸ் கொடுத்து அனுப்புன்றாங்க. ஸோ ஒருத்தரை 30 பேரை பார்க்கணும், 3000 பேர் விட்டுறணுன்றாங்க. ஸோ நாங்கள் எல்லாரோடைய ஆசையும் எல்லாரோடைய இதையும் பூர்த்தி பண்ணுறது அதுவே ஒரு பெரிய இது தான். ஆல்மோஸ்ட் பண்ணிட்டோம். 0.1% வந்து மிஸ் ஆகும். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். நான் எங்கள் டீம் மூலிமா நான் சொல்லிக்கணுங்க. அதாவது ஆல்ரெடி நான் பண்ணிட்டோம். எங்கள் குமரன்ஜி வந்து எங்களுக்கு வந்து நான் எப்பப்பெல்லாம் வந்து தூண்ட போகிறோன்னா ரொம்ப கொஞ்சம் டயர்டாகணும், அவரை பார்த்து எனக்கு ஒரு எனர்ஜி. அதே மாதிரி எல்லோரும் பேரையும் சொல்லலாம். இந்த டைம் வந்து சிறப்பாக நான் எதிர்பார்த்து வேறு லெவலில் பண்ண ஆளுங்க வந்து குமரன் அண்ட் கோவிந்தராஜ் எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க சிறப்பாக பண்ணாங்க எங்களுக்கு இந்த டைம். தேங்க்யூ.
I2Kக்கு வந்து நான் பேர் தான் சொன்னேன். ஃப்ரெண்ட் அவர் டைட்டிலில் வந்து டிசைனராக இருக்கார். ஸோ எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. நம்ம ஊர் தாங்க. இவர் வந்து லடாக்கில் வந்து ஃப்ரோசன் ரிவர், அதாவது ரிவர் மேலே ஓடினார் 42 கிலோமீட்டர் அந்த ஐஸில் ஃபுல்லாக இதாக இருக்கிறதுல. அவர் ஒரு எவ்வளோ நாளுங்க குளிக்கல, ஒரு 7 நாளுக்கு மேலே குளிக்காமல், ஏன்னா குளிக்க முடியாது, அதிலே நடந்து ஓடி முடிச்சிருக்காரு. அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒர்க். அதுக்கு மேலே நிறையா பண்ணிட்டாரு.